பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த மக்களுக்கு எல்லாம் திருப்பி செய்யுங்க. ஒரே காரணத்துக்காக வந்திருக்காரு. தலைவர் நான் தான். அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. பொங்கல் நிகழ்ச்சியில் அரசியல் பேச வேண்டாம் என தாவேக நிர்வாகி அருண் ராஜிடம் பேசிய நபர் தற்போது அவரை சந்தித்து அவரை நண்பர் என்று கூறியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சின்னப்பாவடி பகுதியில் சின்னப்பாவடி டெக்கரேஷன் கிளப், மெமோரியல் கிரிக்கெட் கிளப் ஆகியவை இணைந்து நடத்திய பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருந்த தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அருண்ராஜ், விஜய் குறித்தும் அவர் வருங்கால தமிழக முதல்வர் எனவும் உங்களுக்கு விஜயை எவ்வளவு பிடிக்கும் எனவும் பொதுமக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். மேலும் 2 திராவிட ஆட்சிகளிலும் ஊழல் மலிந்து போயிருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். அப்போது சின்னப்பாவடி பொங்கல் விழா குழு நிர்வாகி தனசேகர் என்பவர் திடீரென குறுக்கிட்டு, பொங்கல் விழாவிற்கு வந்தால் பொங்கல் பற்றி மட்டும் பேசுங்கள், வேறு எதுவும் அரசியல் பேசக்கூடாது, அதற்கென தனி மேடை போட்டு பேசுங்கள் என்று கூறினார். தலைவர் நான் தான். அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. மேலும் பொதுவான நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் உங்கள் கட்சி அரசியல் குறித்து பேச வேண்டாம் எனவும் கூறினார். இதன் காரணமாக தனது பேச்சை பாதியில் நிறுத்திய அருண்ராஜ் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள் என கூறி பேச்சை முடித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட நபரான தனசேகர் தாவேக நிர்வாகி அருண்ராஜை இன்று நேரில் சந்தித்தார். இருவரும் பரஸ்பரம் பொன்னாடை போர்த்திக் கொண்ட நிலையில் அருண்ராஜ் தனசேகரன் காலில் விழுந்து வணங்கினார். அதனைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்ச்சியில் தான் அப்படி நடந்து கொண்டதற்கு அவர் விளக்கமளித்திருந்தார். தாவேக நிர்வாகி அருண்ராஜ் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர், நீண்ட கால நண்பர் என்பதால் இந்த ஆண்டு பொங்கல் விழாவுக்கு அவரை அழைத்திருந்தேன் என்றும், மேடையில் 2 வார்த்தைகள் பேசுமாறு அருண்ராஜை நான் தான் கேட்டுக்கொண்டேன் என்றும் கூறினார். மேலும் அருண்ராஜின் பேச்சு எதிர்த்தரப்பினருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் என்பதால் தான் அரசியல் ரீதியாக பேச வேண்டாம் என நண்பர் என்ற உரிமையோடு கேட்டுக்கொண்டதாகவும், அதனை புரிந்து கொண்டு அரசியல் பேச்சை அவர் நிறுத்தியதாகவும் கூறினார். அதோடு என்னுடைய நண்பனை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது என்றும் கூறினார். எனக்கு மிகவும் நெருங்கிய பரிச்சயமான திரு டாக்டர் அருண்ராஜ் அவர்களையும் இந்த முதல் வருஷமாக இந்த மேடைக்கு அழைத்து இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் அவரை பேச வைக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதை நான் அவரிடம் தெரிவித்த போது மிகுந்த பெருந்தன்மையுடன் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அந்த வகையில் அவர் அன்று இளைஞர்களுக்கான பரிசுகளை விநியோகித்துவிட்டு 2 வார்த்தை அந்த கூட்டத்தை பார்த்து பேசும்படி நான் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் தற்கால இளைஞர்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலைகளை பற்றி அவர் விவரிக்க ஆரம்பித்தார். அது மாற்றுத் தரப்பினருக்கு சில வருத்தங்கள் கொடுத்துவிடும் என்று நினைத்து நான் என்னுடைய நண்பர் என்ற வகையில் அவரை இங்கு அரசியல் துணிக்குமாறி எதுவும் பேச வேண்டாம் என்று உரிமையுடன் கேட்டுக்கொண்டேன். மிகுந்த பண்பாளரான அவர் அதை உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த பேச்சை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் ஊக்கம் கொடுத்து பேசிவிட்டு விடைபெற்று கொண்டார். இது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி என் நண்பரை எந்த விதமான சங்கடத்துக்கு ஆளாக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமல்ல. அவருடைய பணி, அவருடைய இயக்கப்பணி மேற்கொண்டு தொடர்ந்து சிறந்த முறையில் வர வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம்.